வணக்கம். இன்றைய சிறப்பு செய்தியில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான மற்றும் தந்திரோபாயமான திருப்பத்தை பற்றி நாம் விரிவாக அலச இருக்கிறோம். வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை மீண்டும் தொடங்க இந்தியா எடுத்துள்ள அதிரடி முடிவு உலகளாவிய எண்ணெய் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் இருந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு கச்சா எண்ணெய் இறக்குமதியை மீண்டும் தொடங்க இந்தியா தயாராகி வருகிறது. இந்த முடிவு சாதாரணமாக எடுக்கப்பட்டதல்ல, இது உலகளாவிய அரசியல் காய் நகர்த்தல்களின் ஒரு பகுதியாகும். 2019 ஆண்டை திரும்பி பார்த்தால் வெனிசுலா மீது அமெரிக்கா விதித்த கடுமையான பொருளாதார தடைகள் காரணமாக இந்தியா அங்கிருந்து எண்ணெய் வாங்குவதை முழுமையாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதுவரை வெனிசுலா இந்தியாவின் மிக முக்கிய நட்பு நாடாக இருந்தது. கடைகளுக்கு முன்பு வெனிசுலா இந்தியாவின் 5வது பெரிய எண்ணெய் விநியோகஸ்தராக திகழ்ந்தது. நாளொன்றுக்கு சுமார் 3 லட்சம் பீப்பாய்களுக்கு மேல் கச்சா எண்ணெய் அங்கிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது அமெரிக்காவின் தடைகள் தற்காலிகமாக தளர்ந்த நிலையில் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் எண்ணெய் நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடனடியாக களத்தில் இறங்கியுள்ளது. அவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளனர். ரிலையன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் கொண்டு வர சூப்பர் டேங்கர் கப்பல்களை முன்பதிவு செய்துள்ளது. இது இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளின் பசியை போக்க உதவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. குஜராத்தின் ஜாம்நகரில் உள்ள ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிலையம் உலகின் மிகப்பெரிய மற்றும் நவீன ஆலைகளில் ஒன்றாகும். இது வெனிசுலாவின் அடர்த்தியான கச்சா எண்ணெயை மிக திறமையாக சுத்திகரிக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. வெனிசுலாவின் எண்ணெய் மிகவும் அடர்த்தியானது. இது டீசல் மற்றும் சாலை போட உதவும் பிடுமன் போன்ற பொருட்களை தயாரிப்பதற்கு மிகவும் சிறந்தது. இது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு மிக அவசியமான மூலப்பொருளாகும். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது. அமெரிக்கா ஏன் இப்போது திடீரென தனது கடுமையான நிலைப்பாட்டை மாற்றியது? இதன் பின்னணியில் உக்ரைன் போர் மற்றும் ரஷ்யா மீதான பொருளாதார தாக்குதல் என்ற பெரிய அரசியல் காரணம் உள்ளது. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை குறைப்பதே அமெரிக்காவின் முதன்மை நோக்கமாக உள்ளது. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அதிக எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா விரும்பவில்லை. எனவே ரஷ்யாவுக்கு மாற்றாக வெனிசுலா கதவுகளை திறப்பதன் மூலம் இந்தியா ரஷ்ய எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைக்க முடியும் என்று அமெரிக்கா கணக்கு போடுகிறது. இது ஒரு மாற்று ஏற்பாடாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் ரஷ்ய எண்ணெய் மீதான விலை வரம்புகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் அதிகரிப்பதால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதில் சில சிரமங்கள் ஏற்பட தொடங்கியுள்ளன. எந்த ஒரு தனி நாட்டையும் அதிகம் சார்ந்திருக்காமல் பல நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குவதே இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு நல்லது. இதுவே இந்தியாவின் ராஜதந்திரத்தின் அடிப்படை கொள்கையாகும். எனினும் வெனிசுலாவில் எல்லாம் சரியாக இல்லை என்பதே உண்மை. பல வருட பொருளாதார தடைகளால் அவர்களின் எண்ணெய் உள்கட்டமைப்பு மற்றும் இயந்திரங்கள் மிகவும் பழுதடைந்து போயுள்ளன. அவர்களால் உடனடியாக உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவின் முழு தேவையையும் பூர்த்தி செய்ய முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியே. இதற்கு இன்னும் பல மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாற்றம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஒரு முக்கியமான படியாகும். இந்தியா தனது தேசிய நலன்களை முன்னிறுத்தி செயல்படுவதை இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. நன்றி.